சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களோட பேரை கேட்டாலே ஒரு சில தலைவர்கள் ஓட்டம் பிடிச்சு ஓடி இருக்காங்க. அது என்ன சம்பவம் அப்படின்றதும், ஒரு தலைவன் அப்படின்றவ வெறும் சொல் இல்ல செயலா இருக்கணும் அப்படின்றத அண்ணாமலை ஒவ்வொரு இடத்துலயும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க. அண்ட் இப்போ ஒரு மீட்டிங்லயும் அதை பத்தி பேசியிருக்க. அதுல மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். அது என்ன சம்பவம் அப்படின்றதும், மேகமலை மக்களுக்காக அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்திருக்கார். அதை பத்தியும் பார்க்க போறோம். அண்ட் அடுத்தது நம்மளோட ராகுல் காந்தி என்னென்ன சம்மர்சால்ட்லாம் அடிச்சு பார்த்து தான் ஒரு பெரிய பொலிட்டீஷியன் அப்படின்னு காமிக்க நினைச்சாலும் அவர் எதிர்பார்க்கிற ஒரு மேசிவ் சப்போர்ட் அவருக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் அவரை ஒரு சொந்த கட்சிக்காரங்களே மதிக்க மாட்டாங்க, அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்றது இப்ப ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், அண்ணாமலை அவர்கள் இல்லாத பிஜேபி அப்படின்றது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது சென்ட்ரல்ல இருந்து இவங்களெல்லாம் மதிக்கிறதே இல்லை. தமிழ்நாட்டு பிஜேபியை பார்த்தோம் அப்படின்னா கேவலமா திட்டாத குறையா அப்படி நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல வளர்ச்சி பாதையிலே இல்ல பிஜேபி, எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்றனாலதான் இவங்களோட பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டு இப்ப நார்த்ல இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எல்லாம் தூக்கிட்டு இப்ப அந்த போஸ்டிங் வந்து நார்த்ல இருக்கிற ஒரு லேடி கொடுத்திருக்காங்க. சூப்பர். ஏன்னா இவங்க எல்லாருமே, அது வானதி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும், இல்லைன்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், இல்ல நயினார் நாகேந்திரன், இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா தங்களை விட ஒரு மாசிவான பவரா அண்ணாமலை அவர்களை பார்க்கும்போது பயமா இருந்திருக்கு அவங்களுக்கு. நம்மளை விட நம்ம இவ்வளவு அரசியல் பண்றோம் அப்படின்றோம், பட் நம்மளை விட இந்த பையன் புதுசா இருக்கான், ஒரு யங்கர் ஜெனரேஷன், ஒரு யங் பிளட், நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின் போது அதை பார்த்து பொறாமப்பட்டாங்க. போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஸோ நீங்களும் போட்டி போட்டு அண்ணாமலை இந்த மாதிரிலாம் முன்னெடுப்பு இருக்கிறாரா, நம்மளும் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்கறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படி யோசிச்சு ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. பட் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அண்ணாமலை வளரக்கூடாது, அண்ணாமலை எப்படியே தப்பா சொல்லணும், அண்ணாமலை மேல என்னெல்லாம் குறை சொல்லி அவர் வந்துட்டு கீழே தள்ளலாம் இப்படின்னே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கப்புறமா தமிழ்நாடு பிஜேபின்றது எங்க இருக்குன்னே தெரியல. எப்படி இன்னைக்கு அதிமுக ஒரு கட்சி இல்லாம கரைஞ்சு போயிட்டு இருக்கோ அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி, அதே மாதிரி இன்னைக்கு பிஜேபியும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கு. அதுவும் மேலிடத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கோபமா இருக்காங்களாம் பிஜேபி தமிழ்நாட்டு மேல. அதாவது தமிழ்நாட்டு பிஜேபி வந்து நம்மளோட சித்தாந்தம் வளரணும், நம்ம பிஜேபியோட கொள்கை வளரணும், கோட்பாடு வளரணும், நம்ம அரசியல் நோக்கம் வளரணும் அப்படின்னு நினைச்சதை விட அண்ணாமலை வளர்ந்துடக்கூடாது, இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம அரசியல் இருப்போமா, திடீர்னு ஒருத்த வந்து வளர்ந்துருவானா அப்படின்ற ஒரு கோபத்துல அவரை வளர விடக்கூடாதுன்னு நினைச்சு இவங்க எல்லாரும் இன்னைக்கு காணாம போயிட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கறாங்க. அப்ப வந்து மேகதாது பிரச்சனை பத்திலாம் கேட்கறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி எல்லாம் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க, அவங்க கர்நாடகா கிட்டையும் பேசி தமிழ்நாட்டுக்கிட்டையும் பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்களே தவிர அணை கட்டுறதுக்கெல்லாம் எதுவும் நடக்காது, நம்ம மத்திய அரசு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பதில் சொன்னாங்க. சரி, ஓகே மேடம், தமிழ்நாட்டுல அண்ணாமலை இல்லாத பிஜேபியோட நிலை என்ன, எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லலாம். இல்ல சார், நான் எங்களோட சித்தாந்தம் வேற, நாங்க வந்து ஒரு தனி நபரை நம்பி கட்சியில நாங்க பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சரி கொஞ்சம் வீழ்ச்சி தான், பட் நாங்க ஓகே ரெக்கவர் ஆகி வருவோம் அப்படின்னு சொல்லலாம். பட் மேடம் எதுவுமே பேசல. லிட்ரலி இந்த கேள்வி கேட்ட உடனே, அண்ணாமலைன்ற பேரை கேட்ட உடனே தெரிச்சு ஓடிட்டாங்க. என்னடா இது பிடி உஷாக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி மேடம் அங்கிருந்து கடகடன்னு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பேரை கேட்டாலே பயமா இருக்கா மேடம்? ஏன்னா நீங்க பண்ணதெல்லாம் அப்படி. நீங்க தமிழ்நாட்டுல பிஜேபியை வளர்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அண்ணாமலை வளரக்கூடாதுன்னு இருக்காங்க. நீங்க பின்னாடி எல்லாரும் என்னென்ன வேலைகள் பண்ணீங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியும். அதுதான் இன்னைக்கு தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி தமிழ்நாடு பிஜேபியோட நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கீங்க. அண்ணாமலை இருக்கும் போது எப்படி இருந்த பேரு இன்னைக்கு கரைஞ்சிருச்சுன்றத அவங்க உங்களுக்கு சொல்லாம மேலிடம் உங்களுக்கு ஸ்லிப்பர் ஷாட் கொடுக்குற மாதிரி உங்களோட பதவிகள் பறிக்கிறது, இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் உங்க யார்கிட்டையும் பேசாம போகிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை அவர்கள் வேற கட்சி தொடங்கிட்டாரு, அவர் வளர போறாரு. இனிமேலாவது தமிழ்நாட்டு பிஜேபியில வளர்ச்சிக்கு நம்ம என்ன போடணும், அடுத்தவனை வந்து கெடுக்கிறத விட நாம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லது. அண்ட் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து ஆரிய வைஷ்யா இன்டெலெக்சுவல் மாநாடு அப்படின்னு சொன்னதை அட்டென்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு மீட்டிங் மாதிரி சின்னதாக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னா, சார் இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஐடி விங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவங்களோட பரப்புரை அப்படின்றத அதில் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ நமக்கு தாவேகா தெரியும், தாவேகா அரசு இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே இன்ஸ்டாகிராம் தான் அப்படின்றது. ஏன்னா யங்ஸ்டர்ஸை வச்சு, இந்த ஜென்சி கிட்ஸை வச்சு அப்படியே இந்த சோஷியல் மீடியாவில் அவ்வளோ நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி எப்போதும் உங்களை வந்து ஒரு மேசிவா காமிச்சு உங்களுக்கு ஒரு ஹிட் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹிட் கொடுத்து விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சுட்டாங்க. பட் இன்னைக்கு நம்ம வீர லீடர்ஸ் அமைப்பு எப்படி இருக்கு, அண்ணாமலை அவர்களால இவங்க கூட காம்படிட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. பட் இதுக்கு அண்ணாமலை அவர்களோட பதில் ரொம்ப மெஸ்மரைசிங்கா இருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ முதல் இது நம்ம யூடியூப்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசி வீடியோ போடுறது ஒரு ரகம்,
இன்னொரு ரகம் என்ன அப்படின்னா, நம்ம இறங்கி இந்த இடம் அழுக்கா இருக்கா, இந்த காவேரி ஆறு இப்படி குப்பையா இருக்கா, இதை சுத்தம் பண்றது அப்படின்றது இன்னொரு ரகம். அதே மாதிரி இன்ஸ்டால போய் ஒரு ரீல்ஸ் போட்டு, இங்க பாத்தீங்களா இதுக்கு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணும், பாத்தீங்களா ட்ரக்கை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு பேசுறது ஒரு ரகம். இல்ல இறங்கி மக்கள் கிட்ட போய் மக்களோட பிரச்சனை இன்னைக்கு சமுதாயத்துல இந்த ட்ரக் எவ்வளவு மோசமானது அப்படின்னு நாம வந்து ஒரு கேம்பெயின் நடத்தியோ இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது மீட்டிங் கண்டக்ட் பண்ணி மக்கள் கிட்ட டைரக்டா பேசுறது இன்னொரு ரகம். சோ இதுல நான் இந்த 2வது ரகம் தான். எனக்கு வந்து சொல் அப்படின்றது முக்கியம் கிடையாது, செயல்ல முக்கியம் காட்டணும். நான் இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் போடுறதுனாலயோ இல்ல யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறதுனாலயோ மக்கள் மாறுவாங்க அப்படின்னா அது ஒரு மாற்றம் வரும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் மாற்றம் அப்படின்றது 2ஆவதா களத்துல இறங்கி மக்களோட மக்களா ரத்தமும் வேர்வுமே அவங்க கூட நின்று வேலை செய்யறதுதான். சோ நான் அந்த ரகம். அப்ப நம்ம இத மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து செயல்ல வெறும் சொல்லா இல்லாம செயல்ல காட்டும் போது மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியும். அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் அதை சோஷியல் மீடியால பேசுறோம் பகிர்றோம் அப்படின்றது வேற. பட் முதல்ல நம்ம செயலா இருக்கணும். அப்படிப்பட்டதான் நம்மளோட ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி. சோ ஒரு தலைவன் அப்படின்றவன் வெறும் வாய்ஸ் அவுடல் இல்ல, அவர் ஒரு செயல். அண்ணாமலை அவர்கள் அப்படிதான். இன்னைக்கும் வந்து சும்மா அவர் நினைச்சாருன்னா ஓகே நான் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த இடத்த சுத்தம் பண்ணிருங்கப்பா, நீட் பண்ணிருங்கப்பா, ட்ரக் வேண்டாப்பா அப்படின்னு அவர் நினைச்சா பேச முடியும். ஆனால் களத்துல நின்று வேலை செஞ்சா மட்டும்தான் ஒரு தலைவன் இறங்கி வேலை செய்யும் போது அவருக்கு பின்னாடி இருக்க தொண்டர்கள் அதை செய்வாங்க, மாற்றம் வரும். அப்படிப்பட்ட மாற்றம் வெறும் வாய் சொல்லல, நாங்க செயல் அப்படின்றது சொன்னாரு. ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்ததா இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது, சார் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களோட முதல் கையெழுத்து என்ன சார் இருக்கும் அப்படின்றது. இது காலம் காலமா இந்த முதல் கையெழுத்து அப்படின்றது ஒரு பிம்பம் தான். ஏன்னா இப்ப எல்லாமே முக்கியம் தானே. ஒரு ட்ரக் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டுல போதைப் பொருளை ஒழிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம் தான். பெண்கள் பாதுகாப்புன்றது முக்கியம் தான். விவசாயம் அப்படின்றது முக்கியம் தான். மக்களோட வாழ்வாதாரம் முக்கியம். ஸோ இப்படி எல்லாமே முக்கியம். ஸோ இது வந்து ஒரு நாள்ல முதல் கையெழுத்தா ரீல்ஸ்ல வேணா போட்டு முதல் கையெழுத்து முதலமைச்சர் இதை போட்டாரு அதை போட்டாருன்னு நியூஸ் சேனல் வேணா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். பட் முதல் கையெழுத்து இல்ல, நம்ம இருக்க போற 5 வருஷமும் முதல் நாள் மாதிரி ஒவ்வொரு நாளும் அதே துடிப்போட நம்ம வேலை செய்யணும். இது ரொம்ப உண்மை இல்லையா? இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம், முதல் நாள் அந்த வேலைக்கு போகும்போது நமக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். ஸோ இது நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் பயங்கர பிளானிங் இருக்கும், அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும், சரி இந்த வேலை தானே அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆயிடும். அப்போ முதல் நாள் இருக்கிற எனர்ஜி இந்த கடைசி நாள்ல இருக்காது. அப்போ எப்போதுமே நம்ம என்ன பண்ணலாம், இது என்னோட முதல் நாள். முதல் நாள் ஒரு வேலையை செய்யும் போது எவ்வளோ அர்ப்பணிப்போட செய்யறோமோ அதே மாதிரி 5 வருஷமும் செய்யணும். இதுல முதல் கையெழுத்து முதல் நாள் அப்படின்றது கிடையாது. 5 வருஷமும் நம்மளோட கடமையை நம்ம சரியா செய்யணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிராக்டிக்கலா அண்ணா ஒரு அழகான பதில் சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா அவரோட சிந்தனை, அவரோட செயல், அவரோட ஆற்றல் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடியும் அண்ணாமலை அவர்கள் வந்து போலீஸ்ல இருக்கும் போதும் சரி, அவர் வந்து எல்லா ஆற்றலும் இருந்தது. அவரோட செயல்திறன், அவரோட திறமை எல்லாமே அவர் ஒரு இடத்தை எப்படி வழி நடத்தணும் அப்படின்ற எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரும் அவருக்கு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்தா நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னு அவரோட ஒவ்வொரு பேச்சையும் பார்க்கும்போது நம்மள ஏங்க வைக்கிறாரு. அண்ட் அடுத்ததான் மேகமலைக்காகவும் அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு. அதாவது மேகமலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப வருஷமா ஒரு 5-6 தலைமுறை நாங்க இங்கதான் வாழ்றோம் அப்படின்றாங்க. பட் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்த வந்து இல்ல இது வந்து புலிகள் சரணாலயம், இது வந்து ஏன்னா இது வனத்துறை நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க அப்படின்ற மக்களை வந்து அப்படின்னு சொல்லி மக்களை வந்து அங்க இருந்து அகற்ற பாக்குறாங்க. சோ உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற மக்களை ஆகஸ்ட் 28க்குள்ள வெளியேற்றணும், அப்படி இல்லைன்னா ராணுவ படையை கூட நாங்க அனுப்புறோம், அங்க இருக்க மக்கள் நீங்க வெளியேற்றணும் அப்படின்னு இருக்காங்க. சோ இதை பார்த்து அண்ணாமலை அவர்கள் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா நீங்க கொஞ்சம் பாருங்க, இதுல ஆல்ரெடி வந்து பட்டா வச்சிருக்க மக்கள் யார், புதுசா வந்திருக்க மக்கள் யார், அங்க வந்து எத்தனை ஹோட்டல்ஸ் மோட்டல்ஸ், ஏன்னா ஆக்கிரமிப்பு அப்படின் போது பழங்குடியினர் அங்கே வாழ்ற மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் அது ஒரு சுற்றுலா தலம் அப்படின்ற பேர்ல அங்க வந்து நிறைய ஹோட்டல்ஸ் மோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்ற பார்த்து ஒரு டீடைல் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அந்த மக்களுக்காக, ஏன்னா அந்த மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க காலம் காலமா 5-6 தலைமுறை இங்க வாழ்றோம், எங்களுக்கு நீங்க வேற இடம் கொடுத்தாலும் சரி, இல்ல எங்களுக்காக வேற ஒரு நிலம் நீங்க கொடுத்தாலும் எங்களுக்கு அது வேண்டாம், இது எங்களோட மண்ணு, நாங்க இங்கதான் பிறந்தோம் இங்கதான் சாகும். ஒரு பாட்டியெல்லாம் அழுகுறாங்க. இதுக்கு மேல என்ன போய் வேற ஊர்ல இருக்க சொன்னீங்கன்னா என்னால இருக்க முடியாது. நான் பிறந்தது இங்கதான், என் அப்பா தாத்தா பாட்டின்னு எல்லாரும் இங்கதான் இருந்தாங்க, நான் செத்தாலும் இங்கதான் இருப்பேன், எனக்கு கவர்மெண்ட் வேற இடம் கொடுத்தாலும் நான் போக மாட்டேன், நீங்க ராணுவத்தை அனுப்பி என்ன சுட்டாலும் பரவாயில்ல நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. சோ அந்த ஒரு இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காரு. பட் இதற்கு கூட ஒரு சிலர் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்ல மாட்டீங்க, கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை தான் சொல்வீங்களா, விஜயை மட்டும் தான் எதிர்ப்பீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இங்க விஜயை எதிர்க்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையே கிடையாது. அண்ணாமலை அவர்கள்
ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டு கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா, இல்லைங்க இங்க ஆக்கிரமிப்பு அப்படின்றது இந்தந்த இடங்கள் தான் ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டிருக்கு அண்ட் மக்கள் இவங்க பழங்குடியினர் இத்தனை ஆண்டுகள் இங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ப்ராப்பர் ரிப்போர்ட் நம்ம சப்மிட் பண்ண முடியும். இதற்கு முன்னாடி இப்ப தாவேக அரசு மட்டும் இது தவறு சொல்ல, இதற்கு முன்னாடி இந்த தவறை பண்ணது டிஎம்கே. ஏன்னா டிஎம்கே கிட்ட இந்த பிரச்சனை ஆல்ரெடி போயிருக்கு. 2025ல இந்த வந்து ரிப்போர்ட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு இருந்த திமுக அரசு இல்ல இது மக்கள் குடியிருப்பு, இது வந்து ஆக்கிரமிப்பு கிடையாது அப்படின்ற ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸும் எவிடன்ஸும் சப்மிட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது. ஸோ தமிழ்நாட்டு கவர்மெண்ட் எடுக்கிற முடிவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு, உங்ககிட்ட ஒரு எவிடன்ஸ் கேட்கறாங்கன்னா அதை தமிழ்நாட்டு அரசு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. ஸோ அதை பார்த்து பண்ணுங்க, மக்களுக்கு ஒரு நல்ல வழிபடுத்துங்க அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பப்புக்கு எங்க போனாலும் மரியாதை கிடைக்காதா? அவர் வந்து தன்னை ஒரு பெரிய அறிவாளி, அறிவு மேதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் அவரோட சொந்த கட்சிக்காரங்களே ஏன்னா அந்த மனுஷனை கௌரவன்ற மனுஷனை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களேன்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மன வருத்தமா இருந்தது. ஒரு தலைவரை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த சொந்த கட்சிக்காரங்களே இவ்வளவு அசிங்கப்படுத்த முடியாதுன்ற அளவுக்கு ஒரு சம்பவம். அதாவது காங்கிரஸ்ல ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. ஒரு பொதுக்கூட்டத்துல பேசிட்டு இருக்காங்க, அவங்களோட தீர்மானங்கள் பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த பேச்சு கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தது. நம்ம மாணிக்கம் தாக்கூர் அவர்கள்லாம் பேச வர்றதுக்குள்ளேயே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் அப்படின்றத விட லிட்டரலி அந்த பெரிய ஆடிட்டோரியம்ல ஒரு 20% மக்கள் தான் இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதை பார்த்த மாணிக்கம் தாக்கூர் இருங்கடா இப்ப நங்கூரத்தை நச்சுட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 2029ல நம்மளோட பிரதமரா ராகுல் காந்தி அவர்கள் வரணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இந்த ஆடிட்டோரியம்ல இருங்க, மத்தவங்க எல்லாம் ட்ரெயின் பிடிச்சு போய் எங்க தியேட்டர்ல போய் படம் பாருங்கப்பா. இருக்கணும் நம்ம பிரதமரா வரணும் ராகுல் காந்தி அப்படின்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இந்த கூட்டத்துல அட்டென்ட் பண்ணுங்க, இங்க எடுக்கிற தீர்மானத்துக்கு நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்பவும் ஒருத்தரும் அட போப்பா நீ பாட்டுக்கு ஏதோ தனியா கதறு அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. தேவையா இந்த அவமானம்? ராகுல் காந்திய மாணிக்கம் தாக்கூர் வச்சு செஞ்சுட்டாரு. ஒரு மனுஷன் அங்க மத்தியில 15 வருஷமா சூப்பரா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. உலக நாடுகளே அவரை பார்த்து பயப்படுது. இதுல பப்பு எங்க வர்றது? நீ பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு வளருப்பா, அப்படிக்கா போய் விளையாடு அப்படின்ற மாதிரி அங்க இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களே பார்த்தோம் அப்படின்னா இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணாம புறக்கணிச்சுட்டு என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. ஸோ பெருத்த அவமானமா போயிடுச்சு நம்மளோட மாணிக்கம் தாக்கூருக்கு. அதுலயும் அவர் அசிங்கப்பட்டது மட்டும் இல்லாம கூட ராகுல் காந்தியும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டா பாருங்க. அது செம்ம ஹைலைட்டா இருந்தது. சிரிக்கிறதா இல்ல அவங்கள பத்தி பரிதாபப்படுறதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அடுத்த தமிழ்நாட்டு பிஜேபி நிலைமையும் கவலைக்கிடமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப குஷ்பு அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் அடுத்த தாவேகாக்கு தாவ போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. காலையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அலப்பறை தாங்க முடியலைங்க. உள்ள இருந்து அந்த எம்எல்ஏக்கள் படுத்துற பாடு இருக்கு இல்லையா, அதாவது அந்த கட்சிக்காரங்க தாவேக கட்சிக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. ஆப்போசிட்ல இருக்கிற டிஎம்கேக்கு கூட அவங்க முகத்தை பார்க்க முடியுதான், ஆனா இவங்களுக்கு இவரோட முதுகு தான் பார்க்க முடியுதான். ஸோ நீங்க வந்து எங்களுக்கு ஒரு எல்இடி ஸ்கிரீன் போட்டீங்க அப்படின்னா நாங்க எங்களோட முதலமைச்சரோட அந்த அழகான முகத்தை, அந்த புன்னகைக்கிற முகத்தை நாங்க பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஏன்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் ஒரு காமெடி போட்டா கூட மனுஷன் விழுந்து சிரிக்கிறார். ஆனா எங்களால் அதை பார்க்க முடியலைங்க, எங்களுக்கு ஒரு எல்இடி ஸ்கிரீன் போட்டு எங்க தலைவர் சிரிக்கிறத நாங்க பார்க்கணும் அப்படின்றாங்க. சார் நீங்களாம் எதுக்கு சார் எலெக்ஷன்ல நின்று ஓட்டு வாங்கி இன்னைக்கு சட்டசபைக்கு போய் உட்காந்துருக்கீங்க? நீங்க டெய்லி உட்காந்து ஏதாவது தியேட்டர்ல போய் விஜய் படம் பார்க்கறது இல்ல வீட்டுல உட்காந்து விஜய் படம் பார்த்துட்டே இருந்திருக்கலாமே. உங்களை எதற்காக அங்க அனுப்பியிருக்காங்க? மக்கள் பிரச்சனையை பேசுங்கன்னு அனுப்புனா எங்களுக்கு முதுகு தான் தெரியுது, முகம் தெரியல, எங்களுக்கு ஸ்கிரீன் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. என்னத்த சொல்ல, ஒரு பக்கம் நம்ம முதலமைச்சர் என்னன்னா நான் 3 ஃபைல் வச்சிருக்கேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜாய் அலுகாஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த தாய் மாமன் தங்க மோதிரம் இருக்கு இல்லையா, அதுக்கு கொட்டேஷன் வந்து நிறைய ஜுவல்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஜாய் அலுகாஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.01%, அதாவது மேக்கிங் சார்ஜ் இந்த செய்கூலி சேதாரம் அதெல்லாம் எதுவுமே இல்லாம 0.01க்கு நாங்க தரோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு கீழே ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 480 அந்த மாதிரி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. சரணா ஸ்டோர்ஸ்ல 15,000 கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் ஜாய் அலுகாஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 0.01%ல வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் எதுவுமே இல்லை. நம்ம உள்ள போனோம்னு வைங்களேன், நகை கடைக்கு போனோம்னா ஒரு சாதாரண ஒரு மூக்குத்தி எடுத்தா கூட மேடம் அதுல இவ்வளோதா இருக்கு, இதுல இவ்வளோ மேக்கிங் சார்ஜ் ஆயிருக்கு, இதுல இவ்வளோ வேட் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது 0.01க்கு கொடுக்க போறாங்களாம். இது மட்டும் இல்லாம நம்மளோட விஜய் அவர்கள் பார்த்தோம்னா ஜாய் அலுகாஸோட அம்பாசிடர், நம்ம நிறைய விளம்பரங்கள்ல பார்த்துப்போம் இல்லையா, ஜாய் அலுகாஸோட விளம்பரத்துக்கு நம்ம அம்பாசிடரா விஜய் அவர்கள் இருந்தாரு. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஜாய் அலுகாஸ் அவங்க குடும்பத்தோட வந்து மீட் பண்ணாங்க. சோ இதற்குள்ள ஏதோ பெரிய உள்ளடி வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பரவலா பேசிட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் இன்னைக்கு நியூஸ் பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.